அதாவது என்னன்னா 2025ல் ரீசெண்டாக கவர்மெண்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து கவுன்சிலிங்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க. பட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. என்கிட்டையும் நான் எதாச்சும் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு கால் பண்ணி பேசும்போது அப்போ அவங்களுக்கு விஷ் பண்ணுறேன், அக்கா இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தாங்க. நமக்கு சில மாதங்களாக முருகன் மேலே ரொம்ப அதிகமான பற்று. உடனே நான் ரீசெண்டாக யார்கிட்ட சொன்னாலுமே நான் உங்களுக்காக முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன், யூ டோன்ட் வரி, கண்டிப்பாக எனக்கு நிறைய விஷயம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு மனசை கொஞ்சம் தேர்த்துவேன். அதே மாதிரி இவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன், அக்கா இன்னும் கூடுதலாக இன்னும், ஏன்னா அவங்க வந்து இது வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறபோது ஒரு கவுன்சிலிங் வரைக்கும் செலக்ட் ஆகி இந்த வாட்டிக்குமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதனால தான் நான் அவங்கக்கிட்ட இதை சொன்னேன், அக்கா கண்டிப்பாக இந்த வாட்டி கிடைக்கும், நீங்கள் சென்னை வந்துட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணி சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே நான் திருச்செந்தூர் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் அந்த சமயத்தில் நிறைய கோயிலுக்கெலாம் போயிட்டு இருந்தேன்ல, உங்களுக்கே தெரியும். பழனி போனேன், திருத்தணி போனேன், ஈவன் திருச்செந்தூர் 2 டைம் போனேன், பழனியும் 2 தடவை போனேன். ஸோ அப்போ சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழித்து அந்த அக்காவுக்கு கவுன்சிலிங் டே வந்துடுச்சு. அந்த அக்கா என்கிட்ட சென்னை வந்துட்டோடனே எனக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்பயுமே அவங்களுக்கு ஹோப் இல்லை. பட் அக்கா நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே ஆத்தாடி திருச்செந்தூர் போகணுமாச்சே, நம்ம பிளான் பண்ணி நிறைய டைம் இந்த இப்போ திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இதெல்லாம் போனதுக்கு ரீசன் என்னன்னா, நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், உடனே போயிட்டேன். இதுக்கும் போகணுமாச்சே அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் சரியான டைட் ஷெட்யூல், போகவே முடியல. டைட் ஷெட்யூல் மீன்ஸ் போக முடியாத சுச்சுவேஷன், பிஸி அப்படின்னு சொல்ல வரல, போக முடியாத சுச்சுவேஷன், கமிட்மெண்ட் அதிகமாகிட்டு. நானும் நிறைய வெளியே சுற்றுறதுனால கொஞ்ச நாள் உட்காந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. வரேன்னு சொல்லிட்டோமே, அந்த அக்காவும் பாஸ் ஆகிட்டாங்க. அந்த அக்கா செம்ம ஹாப்பி, ஃபோன் போட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க, ஓகே இந்த வாட்டி எப்படியோ போயிடலாம் அப்படின்னு பார்த்தா போகவே முடியல. ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே போக முடியல. அதுக்கப்புறமேட்டு நான் வெளியில் வர ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுனா இன்றைக்கி கரூரில் நம்ம கிளைண்ட், நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன், நாளைக்கு ஷூட்டு. அதாவது இன்றைக்கி கிளம்பிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு ப்ரீ ஷூட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலைல கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி நாளைக்கும் வந்துட்டு அந்த கிளைண்ட்டு வண்டியில் இட்டுட்டு வரும்போது பார்த்தா மயில் கிராஸ் ஆகுது. அது ஆண் மயில், முருகர் கிராஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சார் முருகர் அப்படின்னு சொல்ல, மயில் செமையாக இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர், நீங்கள் நைட்டு திருச்செந்தூர் போன வரியா அப்படின்றாரு. எனக்கு முருகர் அப்போ தான் கிளாஸ் ஆகிறாரு, அவருமே போகலாம் வரியா அப்படின்றாரு. சார் கண்டிப்பாக வரேன் அப்படின்ட்டேன். அதாவது என்னை கூப்பிட்டதே ஷூட்டுக்கு, இன்றைக்கி நாளைக்கு அவர் தான் மெயின் ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தணும். ஆனால் அவரே இந்த மாதிரி ஒரு பிளானு, அவரே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து, அதோட ஆஃப் டே கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி, நான் எனக்கே நாள் தான் பிளான் பண்ணேன், திடீர்னு எனக்கு தோணுச்சு போகணுன்ட்டு அப்படின்னு அவர் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஓகே ரைட்டு, இங்கே அதான் யோசிச்சுக்கிட்டேன். நான் அப்போதைக்கு போகாததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் கமிட்மெண்ட்டை தாண்டி, நிறைய ஒர்க் இருந்ததை தாண்டி அந்த டைமில் காசும் இல்லை போகிறதுக்கு. ஆனால் இப்போ கிளைண்ட்டோட நான் வெளியில் ஃபஸ்ட் டைம் கரூருக்கு இப்போ தான் வரேன். ஆஃப்டர் நான் பிளான் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் டைட்டாக உட்காந்து லாஸ்ட் 1 மந்த் எங்கேயுமே போகல, உட்காந்து வேலை செஞ்சுட்டு அப்படி தான் போச்சு. உள்ளே அப்படியே எங்கேயோ போயிருந்தா சென்னைக்குள்ளே தான் போயிருப்பேன். ஸோ அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயும் போகல. ஸோ பார்த்தா இன்றைக்கி ஃபஸ்ட்டு கரூர் கிளம்பும் போதே ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு போகிறோம். பட் ஆனால் இன்னும் திருச்செந்தூர் போக முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது அந்த இது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி கிளைண்ட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் ஸ்டில் நான் இங்கே தான் இருக்கேன்.
கரூரில் தான் இருக்கோம். இன்னும் பிளானே போகல. ஈவன் கிளைண்ட்டு கூட இன்னும் உள்ள ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் போகல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க வரேன், காட்டுறேன். ஸோ இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போவாங்களா அப்படின்றது எனக்கும் என்னன்னு தெரில, கன்ஃபார்மாக தெரியல. பட் போனாங்க அப்படின்னா அதோட ஹாப்பி வேறு கிடையாது. அதனால தான் போட்டிருந்தேன். கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா முருகா. இன்னொன்று, இந்த 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 ஆஃபீஸ் வந்தேனே, இதுதான் அவங்களோட ஆஃபீஸ். இவங்க வந்து ஐக்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு இது நடத்துகிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் தான். இன்னும் காலையில் இந்த இடத்துல நாளைக்கு ஈவெண்ட் நடக்க போகிறதுனால இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இன்னும் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா உள்ள என்ட்ரன்ஸ்லேயே முருகர். அதை தாண்டி பார்த்தா அவர் ஆஃபீஸோடைய இதில் அந்த காலண்டர் இருக்குல்ல, அது வந்து முருகர் கோல்டன். ஸோ திரும்பி பார்க்குறெல்லாம் முருகர் சைன் தான். அதுவும் கிளம்பி அவங்க வீட்டிலேருந்து அங்கே ஆஃபீஸ் வர்ற நேரத்தில் கும்பல் ஆஃப் பீகாக் முருகர் தான். ஸோ லெட்ஸ் ஹோப் போகிறேன்னா போகலையா அப்படின்றத முருகர் தான் முடிவு செய்யணும். வெயிட் பண்ணும். எது நடந்தாலும் ஹாப்பி தான். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஏதோ ஒரு சைன் இப்படிலாம் நடக்குதே, அதுவே சந்தோஷம் தான். பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி கிளம்பி நைட்டாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு அவர் நாளைக்கு காலையில் இங்கே 10 மணிக்கெல்லாம் வந்துடணும். ஏன்னா இங்கே ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஷூட் இருக்குது. பார்ப்போம். நான் இப்போ தான் திருச்செந்தூர் டெய்லி அப்டேட்ஸில் போய் பார்த்தேன். அதில் அதாவது இன்றைக்கி சரியான கூட்டமாக, நாளைக்கும் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. லெட்ஸ் ஹோப் வெயிட். திருச்செந்தூர் முருகரை வேண்டிப்போம். பாய்.